வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு குண்டுமல்லி பற்றிய ஒரு தொகுப்பு. நான் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ் குண்டுமல்லி பற்றி வீடியோ பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சந்தேகம் இருக்குது. நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து காக்கடான் வந்து வீடியோ வருங்க இதில், அதை பற்றி செடி பற்றி கேட்டிருந்தீங்க. ஹைப்ரிட் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துருங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, காக்கடான் வந்து எப்போ பூக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து அக்டோபரில் எண்டுலேருந்து பூக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் பூக்கும். அதுக்கு மேலேயும் பூக்கும். மல்லி அறுவடை வரும்போது காக்கடானோடைய ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருங்க. சில ரேட்டு தான் கொஞ்சம் குறையும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி ஒரு காக்கடான் பேலன்ஸ் பண்ணலாம். இதுவும் அதுவும் சொல்லி பேலன்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு லாபம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அது ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க சரியாக பூக்கலன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பனி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடுங்க. மழை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும். அது கொஞ்சம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சில மேல் உரமெல்லாம் கொஞ்சம் அடி உரம் வந்து நல்லா கொடுக்கணும். 28 28 00 இல்லை அல்லது 24 24 00 இல்லைன்னா டிஏபி, ஃபேக்டாம்பாஸு, கொஞ்சம் யூரியா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வந்து அவரோட தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 2 கையில் அள்ளி, அதாவது நம்ம 2 கையும் உள்ளங்கையை 2 அள்ளி போட்டால் எவ்வளோ உரம் வரும். அவரோட செடி வந்து 3 வருட செடி. அவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி உரம் போட்டிருக்காருன்னு சொன்னார், ஃபேக்டாம்பஸ். ஸோ சில ஒருத்தருத்தரும் ஒரு மாடுலேஷனில் போடுறாங்க. நம்ம எல்லா உரத்தையும் வாங்கி கலவை பண்ணி, நம்ம சொன்ன உரங்கள் எல்லாமே கலவை பண்ணி நம்ம கொண்டு போய்ட்டு செடிக்கு பக்கத்தில் நம்ம போட்டோம்னா நிச்சயமாக நல்லா குரோத் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நான் சொன்ன மாதிரி டபுள்ளு, விப்புல்லு, அதுக்கப்புறம் வந்து நோய் மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஹிட்சல் நல்லா இருக்குது, சிமோடிஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேசியா, தைமோதேசியம், மோனோக்ரோட்டோபாஸு, சாப் பவுட்ரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாங்க ஆல்ஃபா கார்டு, இந்த மாதிரி மருந்தெல்லாம் வந்து நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி வராமல் பூச்சி தாக்கத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம். அதேமாதிரி நல்லா நல்லா செழிப்பாக பூக்கணும் போது ஜிப்ராலிக்கு, போரானு, என்பிகே கலவை இதெல்லாம் மேலே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பூச்சி மருந்தோடு சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஈல்டு இருக்கும். இப்போ ஒரு 20 நாள் ஒரு தடவை அடி உரம் போடுங்க. செடிக்கு 1/2 அடி தள்ளி அடி உரம் போடுங்க. நிறையா வீடியோ நான் அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம செடி டெவலப் பண்ணால் 1 வருஷம் 8 9 மாதம் ஆன செடியில் தான் நம்ம நல்லா ப்ரொடக்ஷன் எதிர்பார்க்கலாம். அதனால் நம்ம அந்தமாதிரி போடணும். அதாவது மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு அடி உரம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தாங்க அதோட ரிசல்ட்டு. இப்போ நம்ம தோட்டம் கூட பாருங்கள், ஆளுங்களை வச்சு களை கொத்தி எடுத்தோம், மறுபடியும் களை வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு தான் நடுவில் இப்போ ஓட்ட போகிறோம். ஓட்டிட்டு எங்கெல்லாம் மிச்சமாக இருக்கோ செடிக்கு பக்கத்தில் அது மட்டும் ஆளுங்களை வச்சு எடுக்க போகிறோங்க. சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா களைக்கொல்லி அடிச்சிடுறாங்க. நான் கூட ஒரு தடவை களைக்கொல்லி அடித்தேங்க. இப்போ இந்த தடவை கூட களைக்கொல்லி அடிச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்கோம். ஏன்னா களைக்கொல்லி ரவுண்டை போட்டும் ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் கிடைக்குதுங்க, அதை வச்சு நம்ம அடிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காக்கடான் நம்ம நட்டோம் ஒரு 4-5 டேஸ் ஆகுதுங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகணுங்க செடி வந்து கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சி தழையிறதுக்கு. ஆனால் ஒரு 3 to 4 மந்த்லேயே இதனுடைய ஈல்டு வர ஆரம்பிச்சிருங்க. சரி, அதனால தான் நம்ம மல்லி என்றைக்கு நம்ம வராமல் இருக்குதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பூக்கள் காக்கடானாவும் கை கொடுக்கும். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதம் வந்து பூக்காது, எந்த மாதம் பூக்கும், எப்படி மல்லி 1ஆந்தேதிலேருந்து 30 ஒரே மாதிரி பூக்குமான்னு கேட்டிங்க. நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. மல்லி செடியை பொறுத்த வரைக்குங்க நம்ம ஒரு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1ஆந்தேதியிலிருந்து உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம 1ஆந்தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு செடி அதனோடய பிரான்ச்சை எடுத்து அந்த பிரான்ச்சில் தான் அரும்பு வைக்கும். அந்த அரும்பு மெச்சூர்டாகி நம்ம அறுவடைக்கு வர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகிடுங்க. ஸோ நம்ம 15 நாள்லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணலாம். எப்படி ஏறும்னு பார்த்திங்கன்னா 1 கிலோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இப்போ எங்கள் தோட்டத்தில் நடந்தது நான் சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து 1 கிலோ வருதுன்னா இன்றைக்கி
அதுக்கு அடுத்த நாள் 3 கிலோ வரும். அதுக்கு அடுத்த நாள் 7 கிலோ வரும். அதுக்கு அடுத்த நாள் அப்படியே 10 கிலோ வரும். அப்புறம் 15 கிலோ வரும். அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஏறும்போதுங்க, நம்ம சராசரியா நம்முடைய தோட்டத்தில வந்து நம்ம பிளான் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோல் மந்த் நம்ம வந்து ஒரு 1500 கேஜி நமக்கு வந்து அறுவடை வருது அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 1000 கிலோவுக்கு ரூ. 300 போனால் ரூ. 3,00,000. இது நம்ம லாபமா எடுத்துக்கிட்டா கூட, ஒரு 500 கிலோ நமக்கு வந்ததுன்னா, அதை வந்து நம்ம கூலி, வேலை செய்கிற ஆள், உரம், மேலே ஸ்ப்ரே, அப்புறம் களை எடுக்கிறது வர்றது, இதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். இந்த மாதிரி ஹோல் மந்த்து தான் நம்ம கவர் பிளான் பண்ணலாங்க. ஃபுல் மந்த்து இன்றைக்கி ஒரு 1ஆந்தேதி 50 கிலோ வருதுன்னா 30ஆந்தேதி வரைக்கும் 50 கிலோ வரவே வராது. சான்ஸே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி அறுவடை வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது ஏன் வராதுன்னா, நம்ம அதாவது மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா பூத்துரும். மறுபடியும் அது வந்து பிரான்ச் எடுக்கும். சின்ன சின்னதா பிரான்ச் எடுக்கும். அந்த பிரான்ச்லேருந்து மறுபடியும் அரும்பு வைக்கும். அதுக்கப்புறம் தான் மல்லி வந்து நமக்கு அறுவடைக்கு வரும். இது வந்து ஜென்ரல் கான்செப்ட் இப்படி தாங்க மல்லியை பொறுத்த வரைக்கும். நல்லா ஒரு பராமரிப்பு, அடி உரம், மேலே ஸ்ப்ரே எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணி, அந்த மாதிரி பனி காலத்தில் மட்டும் நம்ம 1 கிலோ இல்லை 2 கிலோ பூவை மட்டும் கொண்டு வந்துட்டோம்னா, 1 கிலோலாம் ரூ. 2000 போகுங்க அந்த சமயத்தில். ஸோ கஷ்டப்பட்டு நம்ம கடினமாக உழைச்சி அதுக்கு உண்டான ஒரு பலன் நமக்கு மல்லி தோட்டத்தில் இருக்குது. நிறையா நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது. தயவு செஞ்சு அவங்க மொபைல் நம்பர் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போடுங்க. நான் பர்சனலாக உங்களுக்கு நான் வந்து கத்தார்லேருந்து ஃபோன் பண்ணுறேன். என்ன டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க் யூ ஸோ மச். ப்ளீஸ் ஷேர் டு மை சேனல். தேங்க் யூ ஸோ மச்.